ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீ ரூம்குள்ள போனப்ப பரமன் சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டேபிள் பக்கம் அவர் திரும்பி நின்னுக்கிட்டு இருந்தாரு. நான் திடீர்னு உள்ள போய் டீயை நீட்டந்தோ அவர் பதட்டமா திரும்பினாரு பாருங்க. அப்பதான் அவர் கைப்பட்டு டீ கிளாஸ் உடைஞ்சிருச்சு. சரிப்பா, நீ போ. நான் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சதை நீ இங்க யார்கிட்டயுமே சொல்லாத. சரிக்கா. திகைச்சு போய் நிக்கிறேன். நான் இப்ப அந்த பார் ஓனரை போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் அறிவு இருக்கா? நீ எதுக்கு அவனை போய் பார்த்த? யாரு கிட்ட போய் பார்த்த? சீனியர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். இந்த பணத்தை உங்க இன்ஸ்பெக்டர் டேபிள் இருக்கிற டிரால இருந்து எடுத்தோம். இந்த பணம் இவருக்கு தெரியாம இந்த டிராவுக்கு எப்படி வந்துச்சு? சாரோட டிராப்ல இருந்துதான் விஜிலன்ஸ் ஆபீசர் பணத்தை எடுத்தாங்க. பரமன் சார் தான் யாரும் இல்லாத நேரத்துல சாரோட டேபிள் பக்கமா வந்திருக்காரு. நேத்து பாக்குறப்ப கூட அவர் இயல்பாவே இல்லாம டென்ஷனா தான் இருந்தாரு. பார் ஓனரை பாத்துட்டு வந்ததை சொன்னப்பவும் அவர் ரியாக்ஷன் வேற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா என் சந்தேகம் சரிதான். சார், இவர் ரூம்ல இருந்த டேபிள் டிராயர்ல இருந்துதான் நாங்க இந்த பணத்தை எடுத்தோம். இந்த பணம் எப்படி வந்துச்சு, இதோட சோர்ஸ் என்னன்னு கேட்டப்ப இவர்கிட்ட இருந்து சரியான விளக்கம் வரல. இந்த பணம் ஏதுன்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா இது லஞ்ச பணம் தான் கன்ஃபார்மா தெரியுது சார். இவரை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண இதுவரைக்கும் இவர் பக்கத்துல இருந்து எந்த விதமான ஆதாரமும் கொடுக்கவே இல்லை சார். இவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு இனிமே நீங்க தான் முடிவு பண்ணணும் சார். லஞ்ச பணத்தோட உங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இது தொடர்பா நீங்க ஏதாவது விளக்கம் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார். அப்படின்னா குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், அந்த லஞ்ச பணத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அத நான் கை தொட்டு வாங்கவே இல்ல. லஞ்சம் வாங்கலைங்கிறீங்க, ஆனா அந்த பணம் எப்படி வந்ததுன்னு விளக்கமும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? சார், நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா அதை நிரூபிக்கிற அளவுக்கு எங்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல சார். உங்க முடிவு எதுவா இருந்தாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தா மனசார கட்டுப்படுறேன் சார். 15 நாளைக்கு அவரை சஸ்பெண்ட் பண்றோம்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட் அனுப்புங்க. ஓகே சார். இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு கேஸ ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உள்ள வாங்க. குட் ஈவினிங் சார். சாரோட கண்ட்ரோல்ல இருக்க ஸ்டேஷன் குகை ஸ்டேஷன்ல தான் சார் நாங்க வேலை செய்யறோம். சார் மேல இருக்க கம்ப்ளைண்ட் தொடர்பா நாங்க இங்க ஒரு எவிடன்ஸ் முக்கியமானதை கொடுக்கணும் சார். அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும் சார், பிளீஸ். என்ன எவிடன்ஸ் சொல்லுங்க. என் பேரு விஷ்ணு பரமன். நான் குகை ஸ்டேஷன்ல ஏட்ட இருக்கேன். சாரோட ரூம் டிராயர்ல எப்படி பணம் வந்துச்சுங்கிறது உங்க கேள்வி. அந்த பணத்தை டிராவில வச்சதே நான் தான் சார். என்ன பரமன், உங்க இன்ஸ்பெக்டரை காப்பாத்துறதுக்காக பழிய நீங்களே ஏத்துக்கிறீங்களா? எங்க சார் மேல இப்படி ஒரு பழி வர காரணமா இருந்தது நான் தான் சார்.
என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக சும்மா எதையாவது சொல்லி வளராதீங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு போங்க. இல்லைங்க, நிஜமாவே நான் தான் இந்த தப்பு செஞ்சேன். உங்க விரலை வச்சு உங்க கண்ணை குத்திட்டாங்கன்னு வருத்தப்பட்டீங்களே, அந்த விரல் சார வெளியில கொண்டு வர ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அக்கா, அத சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். சார் மேல எந்த தப்பும் கிடையாதுக்கா. அவர் அந்த லஞ்ச பணத்தை வாங்கலன்னு நம்ம இங்க நிரூபிச்சாச்சு. சார் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணிட்டாங்கக்கா. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இல்ல. ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சாருக்கு ஆதரவா தான் நம்ம கிட்ட எந்த ஆதரவும் இல்லையே. நீ ஏதோ முயற்சி பண்றேன்னு கிளம்பி போன. நீ எங்க போன? என்ன ஆதாரத்தை கண்டுபிடிச்ச? மயில, எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, எல்லா விஷயத்தையும் நான் நேர்ல வந்து சொல்றேன்க்கா. நீங்க எல்லாரும் அங்க டென்ஷன்ல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்கறத முதல்ல உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் கால் பண்ணேன். நல்ல வேலை செஞ்ச மயில. இல்லன்னா யோசிச்சு யோசிச்சு எங்க மண்டையே வெடிச்சிருக்கும். அது சரி, நீ எப்ப இங்க வர? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கா. நானும் சாரும் உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துடுறோம். சரி மயில, சீக்கிரம் வந்துருங்க. மயிலு என்ன சொன்ன மணி? தலைவர் நிலைமை என்ன? சார் எந்த தப்பு செய்யலன்னு என்கொயரியில நிரூபிச்சுட்டாங்களாம். சார் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம ரிலீவ் பண்ணிட்டாங்களாம். சூப்பர் மணி, எப்பவும் போல நம்ம மயிலு சாதனை பண்ணிட்டான். நீ எங்க விழணுமோ அங்கதான் விழுந்திருக்க கோவிந்தன். எங்க சார் கிட்ட மன்னிப்பு கேளு. எந்திரி. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. அந்த கோவத்துல தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சார் நினைக்கல. அது சாரோட நோக்கமும் இல்ல. நான் நேர்மையா இருக்க போறேன், நீயும் நேர்மையா தொழில் பண்ணுன்னு தானே சார் சொன்னாரு. அதுதான் மிச்சம்னு நீ அப்பவே கிளம்பி போயிருக்கணும். ஆனா உன் அரசியல் செல்வாக்கு சொல்லி நீ சாரையே மிரட்டின. அந்த கோவத்துலதான் சார் ரியாக்ட் பண்ணாரு. அதோட விட்டிருந்தா கூட உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. சார பழி வாங்கணும்னு பரமன் சார மிரட்டி லஞ்சம் வாங்கின கேஸ்ல அவரை மாட்டி விட்ட பாரு. அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த பாவத்துக்கு தான் நீ இப்ப விழுந்து கிடக்குற. சாருக்கு ஸ்கெட்ச் போட்டு நீங்க இந்த ஸ்டேஷனை பத்தி ஸ்டடி பண்ண பாருங்க மிஸ்டர் கோவிந்தன். சாருக்கு கொடைச்சல் கொடுத்தா கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? எங்க சாருக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். பேருக்கு தான் இது குகை ஸ்டேஷன். நிஜத்துல இது ஒரு குடும்ப ஸ்டேஷன். சார் எனக்கு யார் தெரியுமா? அப்பா. காட்ஃபாதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா? அப்பா அண்ணன்னு நாங்க எல்லாருமே சார சொந்த உறவா தான் பாக்குறோம். சார் எங்களை திட்டுவாரு, கோவப்பட்டு கத்துவாரு, அதெல்லாம் வேற. ஆனா சாருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா நாங்க எல்லாரும் இங்க கைய கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்கி வேலை செய்வோம். அப்படி வேலை செய்யும் போதுதான் உன்னுடைய வில்லத்தனம் எங்களுக்கு தெரிஞ்சது. இங்க பாரு, சில்லறையா திட்டமில்ல சின்ன பிள்ளைங்களே மயில விட மாட்டா. எங்க தலைவருக்கே செக்கு வச்ச பெரிய வில்லனாச்சே. உன்னை மட்டும் சும்மா விட்டுருவாளா? அத கொத்தோட தூக்கிட்டு வந்துட்டா. பொண்ணை பத்தி மத்தவங்க பெருமையா பேசுறது மட்டும் இல்ல,
பெத்த பொண்ணு மத்தவங்க முன்னாடி நம்மளை பத்தி பெருமையா பேசுறது பெரிய சந்தோஷம். என் பொண்ணால இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். அப்பனுக்கு ஒரு அவமானம்னா பொண்ணுதான் அவனை தாங்கி போடணும். அந்த அவமானத்திலிருந்து அவனை அவதான் வீட்டு கொண்டு வருவான்னு சொல்லுவாங்க. என் விஷயத்திலே அது உண்மையாயிடுச்சு மயில். ஆனா அதை எல்லாரும் முன்னாடி வெளிப்படையா சொல்லி பெருமைப்படவும் முடியல. நீ ஐபிஎஸ் அதிகாரியா என் முன்னாடி வந்து நிப்பல்ல, அன்னைக்கு நான் உனக்கு சல்யூட் வைக்கும் போது நடந்த எல்லாத்தையும் ஊரறிய சொல்லி சந்தோஷப்படுவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். ஜீவா, பர்த்டேக்கு நம்ம Dress மட்டும் தானே வாங்கணும். இந்த கிஃப்ட பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க மை டியர் பொண்டாட்டி. பாரு. அப்படியா புருஷா? ஹாப்பி பர்த்டே மை டியர் புருஷா. ஏய், இது எப்போ வாங்குன? சர்ப்ரைஸ் பண்றதுல பசங்க எல்கேஜினா, பொண்ணுங்க அதுல PhD வாங்கினவங்க. என்கிட்டயே வா. சரி, ஓகே. ஐ அக்ரீட் வித் யூ மை டியர் பொண்டாட்டி. இந்த விஷயத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சரியா? சரி, எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணிருக்க? நீங்க முதல்ல எனக்கு என்ன வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க. சரி சரி, ஓகே. அது எதுக்கு சொல்லிட்டு நீயும் நானும் சேர்ந்து ஒன்னாவே கிஃப்ட் ஓபன் பண்ணிடலாமா? அம்மா, இன்னைக்கு முக்கியமான நாள்னு உனக்கு தெரியாதம்மா? நான் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீ ஒண்ணு எனக்கு முக்கியமான ஆள் இல்ல. அம்மா, ஆனா இன்னைக்கு உன்னோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க பிறந்த நாளுக்காக எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? பிறந்த நாளுங்கிறது வருஷா வருஷம் வரும். ஆனா கல்யாணம் அம்மா முக்கியம், அவ ஆசீர்வாதம் முக்கியம்னு நினைச்சிருந்தா இப்படி திருட்டு கல்யாணமே நடந்திருக்காது. ஒருவேளை அப்படியே நடந்திருந்தாலும் அதை என்கிட்ட மூடி மறைக்கிற தைரியம் உனக்கு வந்திருக்காது. திருட்டு தலை கட்டினப்பவும் அதை மறைச்சிட்டு திரிஞ்சப்ப கூட அம்மா ஞாபகம் வரல. சரி, ஏதோ கட்டாயத்துல நடந்தாலும் பெத்தவ கால்ல விழுந்து ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணல. ஆனா பிறந்த நாளுக்கு மட்டும் என் ஆசீர்வாதம் வேணும். இத பாருங்க தம்பி, ஆசீர்வாதம் பண்ணணும்னா அந்த வார்த்தை மனசுல இருந்து வரணும். உள்ள வெறுப்ப வச்சுக்கிட்டு வெறும் வார்த்தையால வாழ்த்தக்கூடாது. என்னாச்சு மயிலு? எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல ஜீவா. ஆன்ட்டி ஆசீர்வாதம் பண்ணலன்னு ஏதாவது ஃபீல் பண்றியா? விடு மயிலு, ஆன்ட்டியை பத்தி நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா மயிலு? அவங்க வெளிப்படையா எதுவும் சொல்லனாலும் மனசுக்குள்ள உன்னை வாழ்த்தாம இருப்பாங்களா சொல்லு? மனசுக்குள்ள வருத்தம் இருக்கட்டும் ஜீவா, ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை வாழ்த்து சொல்லலாம்ல. என் பிறந்த நாளைக்கு அந்த சின்ன சந்தோஷத்தை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? ஆன்ட்டி கோவத்துல இருக்கிறப்ப நாம அதை எதிர்பார்க்க முடியாது மயிலு. அவங்களுக்கு எவ்வளவு வேணா கோவம் இருக்கட்டும், நல்லா இருன்னு மனசார கூட சொல்ல வேணாம். சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லிருக்கலாம். அம்மாவோட ஆசை கிடைச்சிருச்சுங்கிற அந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு போதும். அதை விட கோயிலுக்கு போறதும் அர்ச்சனை பண்றதும் சாமியோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் எனக்கு முக்கியமே இல்ல. நான் இதத்தான் விரும்புறேன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன வீம்புக்கு நோகடிக்கிறாங்க. அதான் வேதனையா இருக்கு. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? சூழ்நிலையால அவசரமா நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனா நாம நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்காம நம்ம கனவுக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஏன் ஜீவா அம்மாவுக்கு புரியவே இல்ல? மயிலு, அவங்க 20 வருஷ நம்பிக்கைய நம்ம கொண்டு இருக்கோம் மயிலு. அந்த வேதனை ஒரு நாள். கோயிலுக்கு வந்திருக்கீங்க, கட்டின பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்கலாம்ல.
அத பூ வச்சிருக்கேனேக்கா. இருக்கட்டுமா, தெய்வ சந்நிதியில புருஷன் கையால வாங்கி கொடுக்கிற பூவுக்கு ஈடாகுமா? மயிலு, அக்கா சொல்றது சரிதானே? ஆமா, எவ்வளவு பூக்கா இருக்கு? 4 முழம் இருக்குப்பா. ஒரு முழம் 30 ரூபா தான். நீங்க அதை அப்படியே கொடுத்துருங்கக்கா. சரிப்பா. ஜீவா 2 முழம் போதும். தம்பிதான் ஆசைய வாங்கி கொடுக்குதுல்ல, அப்படியே வாங்கிக்கோமா. 100 ரூபாய்க்கு தரேன். நான் வச்சுக்கிறேன். கொடு. இந்தா கொடு. அக்கா இந்தாங்க. தம்பி என்ன ஜாஸ்தியா இருக்கு? அது 120 ரூபா பூக்கு 30 ரூபா என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரணும்னு ஞாபகப்படுத்துறீங்கல்ல, அதுக்காக. சந்தோஷமா வச்சுக்கோங்கக்கா. ரொம்ப நன்றி தம்பி. ஓகே. ஆனா அவரோட ராசி நட்சத்திரம்லாம் எனக்கு தெரியாதுங்களே. ராசி நட்சத்திரம் பார்க்காமல கல்யாணம் பண்ணி வச்சு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ராசி நட்சத்திரம் எல்லாம் பாக்கலீங்க. அவங்க பேரை வச்சு அர்ச்சனை பண்ணிருங்களேன். பேஷா பண்ணிடலாம். ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாசினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ. அப்பா, என் பொண்ணோட மரண கண்டத்தை நீதான் சரியாக்கணும். இப்ப அவளுக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்குப்பா. மயிலுக்கு அவ அம்மா தான் எல்லாமே. சூழ்நிலையின் காரணமா மயில் அவங்க அம்மா வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பெத்தவளோட கோபத்தை தாங்க முடியாது என் பொண்ணு. பாவம், உசிரே போன மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கா. சாமி, சுசீலாவோட மனசை நீதான் சமாதானப்படுத்தணும். என் பொண்ணோட பக்கத்துல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சுசீலா அவளை ஏத்துக்கணும். என் பொண்ணோட பிறந்த நாளான இன்னைக்கு என்னோட ஒரே வேண்டுதல் இதுதான். அம்மாவையும் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறதா நீ அவளுக்கு கொடுக்குற பெரிய பரிசா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வையா. ஈஸ்வரா நமச்சிவாய நமோ. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் புகபத்ர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः தீர்காயுஷ்மான் பவ. சாமி தரிசனம் பார்த்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. குழப்பமெல்லாம் நீங்கி சட்டுன்னு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், அம்மாவும் நம்மள மன்னிச்சு ஏத்துப்பாங்கன்னு என் மனசுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு. மயிலு, இதே பாசிட்டிவ் எண்ணத்தோட இரு. நாம ஒரு விஷயத்துக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க எல்லா விஷயமே நல்லதாவே நடக்கும். ஜீவா, அம்மா நம்மள ஏத்துக்கிட்டதும் நம்ம எல்லாருமே இந்த கோயிலுக்கு திரும்ப கண்டிப்பா வரணும். கண்டிப்பா மயிலு. இந்த ஜலகண்டேஸ்வரர் தான் நம்ம எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க போறாருன்னு நான் நம்புறேன். நம்ம ஆசை எல்லாம் நிறைவேறின உடனே ஈஸ்வரருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஜீவா. ஹலோ ஹலோ ஹலோ, கோமதி அம்மாங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? மயிலோட அம்மா தானே நீங்க? ஆமாங்க, நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி பேசுறேன். ஹலோ ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு கேளுங்க. சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் தாரணி ஹாஸ்பிட்டல் வரலும் வரீங்களா? என்னாச்சு? நான் அங்க வரணும். ஒன்னும் பதட்டப்படாதீங்க. இந்த ஜலகண்டாபுரம் ரோட்ல மயிலும் ஜீவாவும் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னங்க ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் பதட்டப்படாதீங்க. மயிலுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம் தான். ஜீவாவுக்கு தான் கொஞ்சம் காயம் அதிகமாயி ஐசியூல சேர்த்திருக்காங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வரீங்களா? சொல்லு, நான் கொடுத்த நம்பரை வச்சு விசாரிச்சு பாத்தியா? அந்த
வண்டி யாருது என்ன விவரம்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டியா? தலைவரே, அது டூப்ளிகேட் நம்பர் பிளேட். அது பைக் நம்பரு. பைக்கோட நம்பரா? இல்லையே, அது ஒரு 4 வீலர் ஆச்சே. என்ன தலைவரே, மோதனும்னு வந்தவன் ஒரிஜினல் நம்பர் பிளேட் வச்சிருப்பான். நம்பர் பிளேட் மாத்தி தானே வருவான். என்ன சொல்ல வர செல்லுல? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இளநீ கடைக்காரன் விசாரிச்சேன். ரோட்ல நிறைய இடம் இருந்திருக்கு. ரைட்ல போக வேண்டிய வண்டி லெப்ட்ல ஏறி வந்து இடிச்சா சொல்றான். இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்லுது தலைவரே. சரி வை. அவனுக்கு ஒரு லாயரை போடு, கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்தி அப்பீல் போடு, சுப்ரீம் கோர்ட் வரலும் போ. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணு மயில கொள்றதுக்கா இந்த துடி துடிக்கிற? யோ, அவ சாதாரண கான்ஸ்டபிள்யா, தம்பி ஒரு எக்ஸ் மினிஸ்டர். அவளுக்காக இவரை பகச்சுக்கிறியா? கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நான் அவளை கொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது எனக்கும் அவளுக்கும் உள்ள கணக்கு. நான் இதை முடிச்சுக்கிறேன். நீ ஏன் குறுக்க பூந்து குட்டையை குழப்ப பாக்குற? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ விஷயத்துல நீ டபுள் கேம் ஆடிட்டே இருக்கிய. நீ எதுக்கு அவளை காப்பாத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க? அவ யார் உனக்கு? அவ என் பொண்ணுடா. என்னையா சொல்ற? மயில என் பொண்ணு மாதிரியா? அவ மட்டும் இல்ல, என் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஒவ்வொரு பொண்ணுகளும் எனக்கு பொண்ணு மாதிரி, தங்கச்சி மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கணுமா? என்னையா மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க? 3 தடவை சொல்லிட்டு தானே கொல்ல முயற்சி பண்ணோம். அப்பெல்லாம் கண்டுக்காதவனுக்கு இப்ப மட்டும் எப்படியா பாசம் பொங்குச்சு உனக்கு? இதானே இவனோட டபுள் கேம். நம்ம முன்னால சரி சரின்னு தலையாட்டிட்டு இவன் தான் அவளை காப்பாத்தி இருக்கான். நம்ம பிளான தெரிஞ்சுக்கதான் நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். ஆமையா, டபுள் கேம் தான் ஆடுனேன். ஓப்பனாவே சொல்றேன், உன் பையனை காப்பாத்துறதுக்காக நீ என்ன வேணா செஞ்சுக்க. ஆனா அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக மயிலு பக்கம் திரும்பி வந்துடாத. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இதையும் மீறி நீ மயிலுக்கு ஏதாவது செஞ்ச மயில் வாங்கணும். செய்ய கூட வேணாம், செய்யணும் நினைச்சாவே போதும். இன்னைக்கு தரையில பாஞ்ச குண்டு உன் தலையில பாஞ்சிரும், ஜாக்கிரதை. உனக்கு உன் உசுறு முக்கியம்னா மயிலுகிட்ட இருந்து ஒதுங்கி ஏறு. தம்பி வேண்டாம் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றேன், அமைதியா இருங்க. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு படி ஏறி என்னைய மிரட்டிட்டு போவான். என் சட்டையை புடிச்சு பேசுற அளவுக்கு அவன் வந்துட்டான். அவனை இங்கே வெட்டி போட்டாதான் என் வெறி அடங்கும். வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உங்க அரசியல் வாழ்க்கை என்ன வருது தம்பி? அதுக்காக அப்படியே விட்டு சொல்றீங்களா? அவங்கள நீங்க பழி வாங்கணும், அதானே உங்களுக்கு முக்கியம். அதுக்காக கொல்ல வேண்டியது இல்ல தம்பி. உயிரோட இருக்கிறப்பவே சாகர வேதனைய அவங்களுக்கு கொடுக்கணும். போட்டிருக்க காக்கி யூனிஃபார்மாலதான் அவங்க எந்த ஆட்டம் ஆடுறாங்க. நம்மளையே மிரட்டுற அதிகாரத்தையும் தைரியத்தையும் அந்த யூனிஃபார்ம் தானே கொடுக்குது. மயிலு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம இருந்தாரு. இப்பதான் சரியாகி வந்தாரு. பட்டு கல்லையே படும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஏன் அவருக்கு இப்படி எல்லாம் நடக்கணும்? உன்ன மாதிரி கையிலயோ கால்லயோ எங்கேயாவது அடிபட்டிருந்தா கூட பரவாயில்லக்கா. தலையில அடிபட்டு இப்படி உசுருக்கே ஆபத்தாயிடுச்சேக்கா. இந்த கொடுமை எனக்கு நடந்திருக்க கூடாதா? என் தப்புக்கான தண்டனையா நான் ஏத்துட்டு வந்திருப்பேனேக்கா. என்ன விரும்பின ஒரே பாவத்துக்காக அவருக்கு ஏங்கா இந்த நிலைமை வரணும்? மேல மேல அவரு கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியலக்கா. என்னமா ஜீவா தம்பிக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி. பேஷண்ட்டுக்கு நீங்க யாருமா? இவங்க மயிலோட அம்மா, நான் டாக்டர். ஓஹோ, பேஷண்டோட கண்டிஷனை பத்தி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஆனா இப்ப வரைக்கும் சொல்ற மாதிரி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அவரை காப்பாத்திடலாம் டாக்டர். காப்பாத்தணும்னு தான் நாங்களும் அக்ரெசிவா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உறுதியா இப்ப எங்களால எதுவும் சொல்ல முடியாது. பிரச்சனை என்னன்னா மூளைன்றது ரொம்ப ரிஸ்கான ஏரியா. அங்க பிளட் கிளாட் ஆயிருக்கிறதுனாலதான் அவர் சுயநினைவே இல்லாம இருக்காரு. மூளையில இருக்கிற கிளாட்ட ட்ரீட்மெண்ட் பண்றதுலயும் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. மெடிசின்ஸ் கொடுத்தா சில பேருக்கு கிளாட் கரைஞ்சிடும். சில பேருக்கு மெடிசினால எந்த யூஸும் இல்லாம கிளாட் பெருசாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த பேஷண்டோட பாடி மெடிசினுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்னு சொல்லவே முடியாது. பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கிற நம்பிக்கையில தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க இருந்து வந்தாரு, என் கனவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் காதல் ஆசைன்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு என் கனவை நிஜமாக்கணும்னு அவரு ஓடிக்கிட்டு இருக்காருக்கா. எனக்கு நீ அம்மான்னு யாருமே என் கூட இல்ல. அந்த மனுஷன் மட்டும் தாக்கா இப்ப வரைக்கும் எனக்கு துணையா நிக்கிறாரு. என் கழுத்துல தாலி கட்டாரே தவிர புருஷங்கிற உரிமையெல்லாம் அவர் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டதே இல்லக்கா. நீ நினைச்சத சாதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு அடிக்கடி சொல்லுவாருக்கா. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவர் நினைச்சத நான் சாதிச்சிடுவேன். ஆனா என் கூட வாழறதுக்கு அவர் இல்லைன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? அக்கா, எனக்குள்ள கனவை விதைச்சது வேணா அம்மாவா இருக்கலாம்க்கா. ஆனா அந்த கனவு நினைவாக்க இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூடவே ஓடி வருது அவர் மட்டும்தான்க்கா. அவர் இல்லாம நான் சாதிக்கிறதுலயும் அர்த்தம் இல்ல, வாழ்றதுலயும் அர்த்தமே இல்ல. மயிலு, அக்கா, அம்மா எங்க இருந்தாங்கக்கா? பக்கத்துல ஒரு கோயில்ல மயிலு. சரி, வேற ஒரு டாக்டர் வந்து பாப்பாருன்னு சொன்னாங்களே, அவரு வந்துட்டு போயிட்டாரா? ஏதாவது சொன்னாரா? ஆமாக்கா, ஜீவா பொழைக்கணும்னா உடனே சர்ஜரி பண்ணணுமா, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்லிருக்காங்க. திடீர்னு அவ்வளவு பணம் கேட்டா நாம எங்க போறது? அதான் எனக்கு புரியலக்கா. சார் தான் வந்து அப்பா ஏற்பாடு பண்றாருன்னு தெரிஞ்சா அம்மா கண்டிப்பா கோவப்படுவாங்க. இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். என்ன மயிலு, ஏதோ சொல்ல வந்த? ஒண்ணும் இல்லக்கா, யார்கிட்ட போய் பணம் கேக்குறதுன்னு எனக்கு தெரியலக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. மலரு, வா போலாம். அம்மா, பணத்துக்கு வழி தெரியாம மயிலு தவிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவளை எப்படிமா விட்டுட்டு போறது? பணம் தானே இப்ப பிரச்சனை, ஏற்பாடு பண்ணிக்கலாம். நீ வா. அம்மா, என்னம்மா நீ எப்படிமா ஏற்பாடு பண்ண போற? பெத்த பொண்ணு வேணா வார்த்தை தவறலாம், கடமை தவறலாம். ஆனா பெத்தவளால என்னைக்கும் கடமை தவற முடியாது. எனக்குள்ள 1000 கோபம் வருத்தம் இருக்கு, அது வேற. ஆனா இந்த விஷயத்துல எனக்கு என்னன்னு இருக்க முடியாது. பணத்துக்கு நான் பொறுப்புன்னு உன் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வா. அம்மாவோட வைராக்கி உனக்கு தெரியும்ல, அவங்க நிச்சயமா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இங்க பாரு, ஜீவா சார நாம காப்பாத்தலாம், நீ தைரியமா இரு. நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன், சரியா? சரிக்கா. ஆமா, எதுக்கு இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, அது வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் வேணுங்க சூரி. என்னங்க விளையாடுறீங்களா? திடீர்னு அவ்வளவு பணமும் நகையும் எதுக்கு தேவைப்படுது? எதுக்குன்னு காரணம் சொன்னாதான் கொடுப்பியா? ஏங்க, 1000 2000 பரவாயில்லங்க,
கையில இருக்கிற மொத்தத்தையும் கேக்குறப்போ ஏன் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதுவே நான் அவசரமா 1 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தா நீங்க கேள்வி கேட்காம என்கிட்ட கொடுத்துருவீங்களா? அப்படி என்ன செலவுன்னு என் வாயை பிடுங்க மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இப்ப எதுக்கு நீ நீட்டி முடங்கிட்டு இருக்க? எதுக்கு இந்த பணம்னு காரணம் உனக்கு தெரியும், அவ்வளவுதானே? ஜீவாவுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான். உடனடியா சர்ஜரி பண்ணாதான் அவனை காப்பாற்ற முடியும்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அந்த சர்ஜரிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் சொன்னாங்க. ஓ, அந்த பணத்தை நாம குடுக்கலான்னு தாராள பிரபு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது புத்தி கிட்டி கெட்டு போச்சாங்க? யாருங்க அந்த ஜீவா? அவன் ஆபரேஷனுக்கு நாம ஏங்க தண்டை அழுவணும்? கஸ்தூரி, என்ன இப்படி கேட்ட? ஜீவா மயிலோட புருஷன் கஸ்தூரி. ஓ, அந்த மயிலுக்காக தான் இந்த ஊருக்கு வருகிறீங்களா? வேற யாருக்காவது இருந்தா போனா போதேன்னு நான் கொடுத்திருப்பேன். போனா அந்த கூறுக்கட்ட கழுதைக்கு சல்லி காசு கூட நான் கொடுக்க மாட்டேங்க. ஜெயில தள்ளி நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணவாவ. என்கிட்டயும் என் பொண்ணுங்க கிட்டயும் இருக்கிற எல்லா நகையும் கொண்டு வந்துட்டேன். இதுக்கு எவ்வளவு குடிப்பீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சேட்டு. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாமா? ஐயோ, அது ரொம்ப குறைவு சேட்டு. எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். ஏதோ கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல. 1 லட்சங்கிறது இப்ப எனக்கு பத்தாதுங்க. அதுக்கு நான் என்னமா பண்றது? நீங்க குத்த நகைக்கு இவ்வளவுதாமா வரும். வேணும்னா கழுத்துல இருக்க செயினே கழட்டி கொடுங்க, ஒரு 50,000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறேன். சேட்டு, கழுத்துல இருக்கிற செயினையும் சேர்த்து தான் கொடுத்திருக்கேன். வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுன்னு கவரிங் செயின் போட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சேட்டு. கொஞ்சம் அவசரமா ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும். நகையை தவிர பணம் தேத்துறதுக்கு என்கிட்ட வர வழி இல்ல. தங்கத்தோட விலை எல்லாம் தான் ஏறி இருக்குல்ல. நான் கேட்டதுல பாதியாச்சும் கொடுத்தா கூட பரவாயில்ல. நான் எதிர்பார்க்கறது எங்கேயோ இருக்கு. நீங்க குடுக்கறேன்னு சொல்றது ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஒருத்தர் கிட்டே கண்ணா வாங்குறது வேறேமா, நீங்க நகையை அருகே வச்சு பணம் கேக்குறீங்க. அதுக்கே இவ்வளவுதான் வரும். இதுக்கும் மேல என்னால எதுவும் முடியாதுமா. நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க. வெறும் கையோட போறதுக்கு இந்த தொகையாவது கொடுப்போம். ஏதோ நம்மளால முடிஞ்சதை செஞ்சோங்கிற நிம்மதியாவது மிஞ்சும். சரிங்க சேட்டு, உங்களால என்ன முடியுமோ அதை கொடுங்க. சரிம்மா. எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் அனுப்பிச்சு வைக்கிறதுக்காகத்தானே அவர் 4 நாள் இங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த 4 நாள் உனக்கு 4 நிமிஷம் மாதிரி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நேர ஜீவாவை என் வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். உங்க வீட்டுக்கா? ஏன் சார்? மயிலு, உங்களுக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல, அட்டெம்ப்ட் மர்டர். என்ன சார் சொல்றீங்க? மர்டர் அட்டெம்ப்டா? அந்த மயில் வாகனம் உனக்கு வச்ச குறியில எதிர்பாராத விதமா நம்ம ஜீவா மாட்டிக்கிட்டோம். ஆனா எத்தனை தடவை நீ மிஸ் ஆனாலும் மயில் வாகனம் உன்னை கொல்லாம விடவே மாட்டான். உன்னை கொல்லுங்கிற வெறியோட திரும்ப உன்னை துரத்துவான். அதனால நீயும் ஜீவாவும் கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு சேஃப். மயிலு, இது உன்னோட நல்லதுக்காக மட்டும் இல்ல, உன்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன்.
மயில் வாகனம் எப்ப உன்னை தூக்கணும்னு குறியா இருப்பான். 2-3 தடவை உன்னை ரோட்ல வச்சு தூக்கணும்னு ஆசைப்பட்டவன் நாளைக்கு வீட்டுக்கே ஆள் அனுப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்? உங்க வீட்லயோ அம்மா அக்கான்னு எல்லாம் லேடிஸா இருக்கீங்க. வர்றவனுங்க ரவுடி பசங்க. அவங்கள நீங்க எப்படி சமாளிப்பீங்க? அவனுங்களால உங்க உசுருக்கு மட்டும் இல்ல, அவனுங்களால உங்க மானத்துக்கும் பிரச்சனை வரலாம். ஏடா உடம்பு ஏதாவது நடந்துருச்சுன்னு வை, அத உங்க குடும்பத்தால தாங்கிக்க முடியுமா? உன் ஒருத்திக்காக உன் ஒட்டுமொத்த குடும்பம் பாதிக்கப்பட்ட கூடாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். நீ என்ன சொல்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.